வெல்கம் டு பொலிட்டிக்கல் டாக்கிஸ். சமீபத்தில் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பொண்ணு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான ஒரு கஷ்டமான ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு. ஒரு எதிர்க்கட்சியா அந்த பொண்ணுக்கு நீதி வாங்கி கொடுக்கறத விட்டுப்புட்டு யார் அந்த சார்னு எடப்பாடி கத்திட்டு இருந்தாரு. இப்ப அந்த சார் யாரு அப்படின்றதுக்கு ஒரு பதில் கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டையே உழுக்கின பொள்ளாச்சி சம்பவமே அதிமுக ஆட்சியில தான் நடந்துச்சு. அதுல அதிமுகவுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு எடப்பாடி முட்டு கொடுத்தாரு. ஆனா வழக்கு சிபிஐக்கு மாறின உடனே பொள்ளாச்சி நகர அதிமுக இளைஞர் அணி செயலாளர் அருளானந்தம் அப்படின்றவன் போலீசால கைது செய்யப்பட்டிருக்கான். அதே மாதிரி ராமேஸ்வரத்துல பெண்கள் ட்ரெஸ் மாத்துற ரூம்ல கேமரா வச்சு கிட்டத்தட்ட நூத்துக்கணக்கான பொண்ணுங்களை வீடியோ எடுத்திருக்காங்க. இந்த வழக்குலயும் அதிமுக பிரமுகரான ராஜேஷ் கண்ணன், மீரான் மைதீன் அப்படின்றவங்க கைது செய்யப்பட்டாங்க. அப்புறம் நாகர்கோயில்ல கூட சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்குல அதிமுக முன்னாள் எம்எல்ஏ நாஞ்சில் முருகேசனை கைது பண்ணாங்க. உடனே கட்சியை விட்டுட்டு நீக்கிறோன்னு ஒரு சீன் போட்டாங்க பாருங்க அதிமுக. சினிமாவில் கூட இந்த மாதிரிலாம் பார்க்க முடியாது. அதுக்கு அதிமுக காரனே கன்னியாகுமரியில இப்படி ஒரு போஸ்டர் அடிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி கட்சி நிகழ்ச்சிக்கு வர்ற பொண்ணுங்களை ஏமாத்தி அவங்கள பாலியல் ரீதியா துன்புறுத்தி அதை வீடியோ எடுத்து வைக்கிற தேவாலை ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணகுமாரை ஏன் கட்சியை விட்டு நீக்கல? நாஞ்சில் முருகேசனுக்கு ஒரு நியாயம், கிருஷ்ணகுமாருக்கு ஒரு நியாயமா அப்படின்னு அதிமுக காரனே எடப்பாடியை மாத்தி செருப்பால அடிச்சிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி திருப்பூர்ல வெள்ளைக்கோயில் அப்படின்ற இடத்துல 17 வயது சிறுமியை கடத்தி பாலியல் வன்கொடுமை செஞ்ச வழக்குல 7 பேரை கைது பண்ணாங்க. அதுல 2 பேரு அதிமுக ஐடிவிங்க சேர்ந்தவங்க. இதெல்லாம் எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, இப்பவும் அதே மாதிரி மனசை பதபதிக்க வைக்கிற மாதிரி ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. சென்னை அண்ணா நகர்ல அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சத்யாவுக்கு ரைட் ஹேண்டா இருந்த ஒரு அதிமுக வட்ட கழக செயலாளர் பா சுந்தர் அப்படிங்கிறவன் 10 வயசு குழந்தைய பாலியல் துன்புறுத்தல் செஞ்சிருக்கான். அதை தட்டி கேட்க போன அந்த குழந்தையோட அப்பா அம்மாவை அடிச்சு அவங்களையும் துன்புறுத்திருக்காங்க. இது நடந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இப்போதான் அந்த செய்தி வெளியே வந்திருக்கு. பாஜக கூட கூட்டணி வச்சு பாஜகவை விட கேவலம் பண்ணிட்டு இருக்கானுங்க இந்த அதிமுக காரனுங்க. அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவத்துல அந்த பொண்ணுக்காக போராடுறதை விட்டுப்புட்டு யார் அந்த சார்னு எடப்பாடி கேட்டுட்டு இருந்தார் இல்லையா? இப்ப ஒரு சாருக்கு 1000 சார் அதிமுக கட்சியிலே இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. சாட்சி என்ன அப்படின்னு கேட்டா, எடப்பாடி ஸ்டைல்லே சொல்லணும்னா, இந்த எடப்பாடி மாமா கிட்ட நின்று போட்டோ எடுத்திருக்கால, இவன் தான் அந்த குற்றவாளி. அதனால எடப்பாடி மாமா நல்லா பாத்துக்கோங்க, இவன் தான் அந்த சாரு.